கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இ பாஸ் முறையால் சுற்றுலா பயணிகள் அவதி அடைந்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இ பாஸ் சோதனைக்கு பிறகே நீலகிரி செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு வாகனமாக சோதனை செய்ய காலதாமதம் ஆவதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கல்லாறு சோதனை சாவடியில் நீலகிரி செல்லும் வாகனங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இ பாஸ் சோதனை நடைபெற்று வருகிறது. நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் செல்லும் இ பாஸ் கட்டாயம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இயற்கை எழில் மிகுந்த மலைப்பகுதிகளில் நுழையும் வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்ததை அடுத்து ஏற்கனவே கடந்த மே மாதம் முதல் இ பாஸ் நடைமுறை அமலில் இருந்து வரும் நீலகிரி, கொடைக்கானல் பகுதிகளில் இ பாஸ் சோதனை தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் நுழைவாயிலான உள்ள மேட்டுப்பாளையத்துக்குள் சுற்றுலா தலமாக நீலகிரிக்கு செல்ல நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இப்படி வரும் சுற்றுலா வாகனங்கள் மேட்டுப்பாளையத்தை அடுத்து உள்ள கல்லாறு சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டு அனைத்து வாகனங்களுக்கும் இ பாஸ் பதிவு செய்து வருகின்றனர் என காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சோதனை சாவடியில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்று இ பாஸ் சோதனைக்கு பின்னரே நீலகிரிக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நாளொன்றுக்கு 6000 வாகனங்கள் மட்டும் நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது. 6000 வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்குள் நுழைந்துவிட்டால் தானாகவே இ பாஸ் செயலி தனது பதிவை நிறுத்திக் கொள்ளும். வார விடுமுறை நாட்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் 8000 வாகனங்கள் அனுமதிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் இ பாஸ் சோதனை செய்யும் சாவடிகளில் இது TN 43 நெடுஞ்சாலைதானே என கூறிக்கொண்டு ஒரு சிலர் தங்களை உடனடியாக அனுப்ப வேண்டும் என அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.